வாழ்வா சாவா என்ற ஆட்டத்துல கேகேஆர் அணிக்கு சொந்த மண்ணில் மரண பயத்தை காட்டிய சிஎஸ்கே அணி. ஐபிஎல் வரலாற்றிலேயே எந்த கொம்பனும் இதுவரைக்கும் செய்ய முடியாத சாதனையை செய்து காட்டிய சிஎஸ்கே அணியினுடைய கேப்டன் MS தோனி. ஸ்கோர் 180க்கு மேல போலப்பா. கண்டத்திலிருந்து தப்பித்தது சிஎஸ்கே அணி. தோனி கொடுத்த அட்வைஸை ஏற்றுக்கொண்டு லோ ஃபுல் டாஸை வீசிய பத்திரானா அவர்கள். 281 ஸ்ட்ரைக் ரேட், 6 பந்துல 3 சிக்ஸ், கதிகலங்க வைத்த ஊர்வில் பட்டேல். தோனியோட ஒரு சிக்ஸ், ஒரு ஓவர்ல பிரேவிஸ் செய்த சம்பவம் கேகேஆர் அணிக்கு ஆப்பு வைத்த சிஎஸ்கே அணி. அடுத்த சீசன்ல விளையாடுவேனா மாட்டேனா என ட்விஸ்ட் வைத்த மகேந்திர சிங் தோனி அவர்கள். கேகேஆருக்கும் சிஎஸ்கேவுக்கும் கொல்கத்தா மைதானத்துல போட்டி நடைபெற்றது. இந்த போட்டி மிக முக்கியமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பவர் பிளேக்கு போறாங்க, இன்னொருத்தர் அடுத்த சீசனுக்கு ஆட்களை ரெடி பண்றாங்க. வேற யாரும் இல்ல, கேகேஆருக்கு பவர் பிளே போறதுக்கான வாய்ப்பு. இந்த இடத்துல சிஎஸ்கேவை ஜெயிக்கணும். சிஎஸ்கே அடுத்த சீசனுக்கு தேவையான ஆட்களை இங்க கட்டமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரெடியாகி இருக்கிறாங்க. அந்த வகையில டாஸை வின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கேகேஆர் அணி தான். டாஸை வெற்றி பெற்று ஒரு பக்கம் பேட்டிங்கை சூஸ் பண்ணி இருக்கிறாங்க கொல்கத்தா அணி. அதன் அடிப்படையில் ரஹானே அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, எங்களுடைய அணி வலுப்பெற்றிருக்கிறது, நாங்க இதை தான் கடைசி போட்டியா நினைச்சு ஒவ்வொரு போட்டியிலையும் விளையாடுறோம், எல்லாருமே ஒற்றுமையாக ஒரு பக்கம் கூடி சேர்ந்து விளையாடுகிறார்கள், அது எனக்கு ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கிறது. இந்த இடத்துல மாற்றம் என்று பார்த்தா, வெங்கடேஸ்வர் ஐயர் காயம் காரணமாக வெளியே போயிருக்கிறாரு, மனிஷ் பாண்டே உள்ள வந்திருக்கிறாரு. அவர் வெளியே போனதே நல்லதுதான். தொடக்கத்துல ஸ்ரேயஸ் ஐயரை ஒதுக்கிட்டு அவரெல்லாம் கேப்டன் ஆக்கலாம்னு நினைச்சாங்க, அந்த இடத்துல எதுவுமே நடக்கல. காயம் காரணமாக இப்ப வெளியே போனது நல்லதான். ஒரு பக்கம் மனிஷ் பாண்டே உள்ள வந்து இந்த இடத்துல ஓரளவுக்கு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக அந்த ரன்னை வந்து காப்பாத்தி கொடுத்திருப்பாரு. அந்த வகையில பார்க்கும் பொழுது மனிஷ் பாண்டே எவ்வளவு மேல். இந்த இடத்துல காயம் காரணமாக அவர் வெளியே போனதும். இன்னொரு பக்கம் தோனி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, வருங்காலத்திற்கு அடுத்த சீசனுக்கு தேவையான ஆட்களை தான் நாங்க இந்த இடத்துல தேர்வு செய்யறோம், ஒவ்வொரு ஆளையும் எங்க இறக்கணும், இந்த 11 எப்படி செட் பண்ணணும், 25 பேர்ல 11 பேர் எப்படி தேர்வு செய்ய போறோம், எந்தெந்த பிளேயர் எங்க இறங்கினா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, இன்னொரு பக்கம் 2 பேரை வெளியே அனுப்பிட்டு, அதாவது சாம் கரன், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரஷித், இவங்க 2 பேரையும் வெளியே உட்கார வச்சுட்டு இன்னும் 2 பேரை உள்ள வச்சிருக்கிறாங்க. வேற யாரும் கிடையாது, கான்வேயும் ஊர்வில் பட்டேல். இந்த ஊர்வில் பட்டேல் வந்து 28 பாலுக்கு சதம் அடிச்சிருக்கிறாரு. சையத் முஸ்டாக் அலி கோப்பையில குஜராத்தை சேர்ந்தவர். குஜராத் அணியில வேற ஒரு வாட்டி எடுத்திருக்கிறாங்க, ஆனா உள்ள இறக்கல. இந்த வாட்டி எந்த அணியுமே ஏலம் எடுக்கல. அப்பேற்பட்ட வீரரை ஏண்டா எடுக்கலன்ற மாதிரி தான் இன்னைக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸும் இருந்தது. கிட்டத்தட்ட கிழிச்சு தொங்க விட்டாரு கேகேஆர் அணியினுடைய போலர்களை. அதுவும் இன்டர்நேஷனல் போலரா சொல்லக்கூடிய அர்ஷத் ராணா ஓவர்ல எல்லாம் அடிச்சிருக்காரு. எல்லாரும் ஓவர்லயுமே பொளந்து கட்டிருக்காரு. ஃபாரின் பிளேயர் ஓவர்லயும் பொளந்து கட்டிருக்காரு. இந்த இடத்துல இளம் வீரர்களுக்கு பயம் என்றதே கிடையாது. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர்னா ஒரு பக்கம் விக்கெட் விழுதுன்னா ஒரு பயம் இருக்கும், அடுத்த விக்கெட் விடக்கூடாது, நாம தான் இந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி ஓரளவுக்கு எடுத்துட்டு போனோம். ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்த சூரியவன்ஷி, ஆயுஷ் மாத்ரே, இந்த ஊர்வில் பட்டேல், இப்படி இருக்கக்கூடிய இந்த பிரியன் ஷாரியா, பிரப்சிம்ரன் சிங், இந்த மாதிரி யாருக்குமே பயம் கிடையாது. எல்லாருமே விக்கெட் விழுந்தா அது பட்டு அவங்க போட்டோம், நான் என் வேலையை நான் பாக்குறேன். பிரேவிஸ் கூட அப்படிதான் ஆடுறாரு. எல்லாரும் குட்டி ஏபிடின்னு சொல்லக்கூடிய பிரேவிஸ் கூட அந்த மாதிரி தான் ஆடுகிறார். இப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு பால் வீசுறது ஒரு பக்கம் பயம் தான் எல்லா பிளேயருக்குமே, ஃபாரின் பிளேயருக்கும் சரி, இன்டர்நேஷனல் பிளேயருக்கும் சரி. அதனை தொடர்ந்து கேகேஆர் அணியிலிருந்து பேட்டிங், தொடக்க பேட்டிங்கா குர்பன்ஸும் இன்னொரு பக்கம் சுனில் நரேனும் வராங்க. 17 பாலுக்கு 26 அடிச்சாரு சுனில் நரேன். அதே மாதிரி குர்பன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் 9 பாலுக்கு 11 ரன், ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸ். ஆனா சுனில் நரேன் அவர்கள் 4 பவுண்டரி ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு. சுனில் நரேன் தொடக்கத்துல எப்படி இருந்தவர், ஸ்பின் பவுலிங்ல ஒரு 7வது விக்கெட் 8வது விக்கெட் இறங்கியவர் தற்பொழுது ஓப்பனிங்ல இறங்கி கலக்குன்னு கலக்கி இருக்கிறாரு. ஆனா வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து விடுவித்து ஒரு பக்கம் இந்த மாதிரி தொழில் ரீதியான போட்டிகள்ல மட்டும் தான் சுனில் நரேன் கலந்து கொள்கிறார். அதுவும் இல்லாம எமோஷனலே கிடையாது அவருடைய ஃபேஸ்ல. அது 6 அடிச்சாலும் சரி, 6 விக்கெட் எடுத்தாலும் சரி, எதுக்குமே அவர் வந்து ஜொலிக்க மாட்டாரு, பிரகாசிக்க மாட்டாரு. ஆனா சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொடுக்கறதுல அவர் ரெடியா இருப்பாரு. அந்த வகையில் அவருடைய விக்கெட்டை எடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நூர் அகமது. 8வது ஓவர்ல எடுத்திருப்பாங்க. ஒரு பக்கம் ஸ்டம்பிங் பண்ணிருப்பாரு தல தோனி அவர்கள். அதே மாதிரி ரகுவன்ஷியும் ஒரு ரன்ல நூர் அகமது தான் கீப்பர் கேட்ச் அதே ஓவர்ல 8வது ஓவர்ல எடுத்திருப்பாங்க. இந்த 2 விக்கெட் எடுத்ததன் மூலமாக தோனியோட சாதனை யாரையுமே முறியடிக்க முடியாதுன்ற விதத்துல ஏறி இருக்கிறது. ஏன்னா 200 விக்கெட், 153 கேட்ச், 47 ஸ்டம்பிங் மூலமாக இந்த 200 விக்கெட்டை ஒருத்தர் கீப்பர் நின்னா எடுத்திருக்கிறாரு. ஐபிஎல்ல மட்டும் தான் இந்த சாதனை நிகழ்ந்திருக்கிறது. இனி வரும் காலங்களில் ஒருத்தர் 200 விக்கெட் எடுப்பது என்பது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம் தான். அது எடுத்துட்டா மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் ரெக்கார்டு தான். அப்படி இருக்கும் பொழுது தோனி அவர்கள் அந்த சாதனையை முறியடிச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாம அதனை தொடர்ந்து
கேப்டனா ரஹானே அவர்கள் சிறப்புடன் செயல்பட்டிருக்காரு. ஒவ்வொரு மேட்ச்லயும் இந்த கேகேஆருக்காக செயல்படுற ஒரு வீரர் யாருன்னா அது ரஹானே மட்டும்தான். 33 பாலுக்கு 48 ரன்கள் அடிச்சிருப்பாரு. என்னதான் இந்த மாதிரி அடிச்சாலும் அவருக்கான வெற்றி அந்த இடத்துல கிடைக்குதானா? கிடைக்க மாட்டேங்குது. இன்னொரு வீரர் அவருக்கு கை கொடுக்கணும். அந்த மாதிரி கை கொடுத்தவர் தான் ரசல் அவர்கள். ஒரு பக்கம் 21 பாலுக்கு 38 ரன், 4 பவுண்டரி 3 சிக்ஸ் அடிச்சிருப்பாரு. செமையான ஒரு அடிதான். ஆனாலும் இந்த இடத்துல கம்மியான இலக்க கொடுத்தது தான் மிகப்பெரிய தவறாயிடுச்சு. சிஎஸ்கேவுக்கு 2019 இருந்து 180க்கு மேல போனாலே அடிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படியாச்சும் போராடி ஒரு 181 அடிச்சிருந்தா கூட வெற்றி இவங்களுக்கு கிடைச்சிருக்குமோ என்னமோ. அந்த கண்டத்திலிருந்து தப்பிச்சது சிஎஸ்கே அணி தான். ஏன்னா 179க்கு 6 விக்கெட் என்ற அடிப்படையில் 20 ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. அதற்கு அடுத்து இந்த ரகுவன்ஷி போயிட்டாரு, ரசல் போயிட்டாரு, எல்லாமே போயிட்டாங்க. ஒரு பக்கம் யார் மேல நம்பிக்கை வச்சாங்க? ரிங்கு சிங் மேல நம்பிக்கை வச்சாங்க. 6 பாலுக்கு 9 ரன் அடிச்சாரு. அதுலயே 2 பவுன்ஸ்கள். அவரும் விக்கெட் ஆயிட்டார். இப்ப கடைசியா வந்து மனிஷ் பாண்டே, வெங்கடேஸ்வர் ஐயருக்கு பதிலா இவரை உள்ள எடுத்துட்டு வந்தது ஒரு பக்கம் சாதகமா தான் அமைஞ்சது. 26 பாலுக்கு 36 ரன்களை அடிச்சிருப்பாரு. இந்த ரன்னை அடிச்சதன் மூலமாக ஒரு பக்கம் நாட் அவுட்டாவும் இருந்திருப்பாரு. ரமன்தீப் சிங் 4 ரன்னோட நாட் அவுட்டா இருந்திருப்பாரு. இந்த இடத்துல நூர் அகமது மட்டும் 4 விக்கெட் 4 ஓவர் போட்டு 34 ரன்களை விட்டு கொடுத்திருப்பாங்க. இதன் மூலமாக அடுத்த வர பேட்டிங்ல வந்து 179ன்றதுனால சிஎஸ்கே அணி தப்பிச்சு இந்த இடத்துல வெற்றி பெறுவார்கள், இல்ல வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இந்த பக்கம் போலிங்ல சிறப்புடன் செயல்பட்டாங்களான்னு பார்த்தா பத்திரானாவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் மிஸ்டேக்கா நடந்தது. போன ஐபிஎல் போட்டிகள்ல ஆர்சிபிக்கு எதிராக சிஎஸ்கே அணி 2 ஓவருக்கு 57 ரன்களை விட்டு கொடுத்தாங்க. வேற யாரும் இல்ல, கலீல் அகமதும் இன்னொரு பக்கம் பத்திரானாவும் சேர்ந்துதான். இவங்க 2 பேருக்கும் யாக்கர் வீசுறதுக்கு தெரியல. அதுவும் இல்லாம ஒரு பக்கம் லோ ஃபுல் டாஸும் போட தெரியலன்னு சொல்லிட்டு கேப்டன் தோனி அவர்கள் போட்டி முடிந்த உடனே பேட்டியில என்ன சொல்லியிருப்பாருன்னா, சிஎஸ்கேவினுடைய பவுலர்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் லோ புல் டாஸை போடணும், இல்ல யாக்கரை போடணும். கடைசி நேரத்தில் டெத் ஓவர்களை இதை போட்டால் மட்டும்தான் ஒரு பிளேயருக்கு பயம் உண்டாகும், அடிக்கவும் முடியாது. அடிக்க முற்படும் போது அது கேட்சாக கூட மாறும். அப்படி இருக்கும்போது பத்திரானா அவர்களும் கலீல் அகமது அவர்களும் இது இரண்டையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பொதுவாக இந்த 2 பேரையும் சொல்லல, சிஎஸ்கே அணியில் உள்ள அத்தனை வீரர்களையுமே இதை தான் கத்துக்கணும்னு சொல்லாரு. அந்த அடிப்படையில் இந்த வாட்டி பத்திரானா அந்த மாதிரி செயல்பட்டாரனா கண்டிப்பாக செயல்பட்டிருக்கிறாரு. தொடக்கத்துல ரசலுக்கு ஓவர் போடும் பொழுது ஸ்லாட்ல எடுத்துட்டு வந்து போட்டாரு, அது 6 போயிடுச்சு. வைடு ஸ்லாட்ல போட்டாரு, அது பவுண்டரி போச்சு. என்னடா பண்றதுன்னு பார்த்தாரு. தோனியோட அட்வைஸை மண்டையில ஏத்திக்கிட்டு ஒரு பக்கம் எடுத்துட்டு வந்து லோ ஃபுல் டாஸ் போட்டாரு, வைடு ஆர்க்கரை போட்டாரு. கடைசி ஓவர்ல 6 பாலுக்கு 6 ரன் மட்டும்தான் கொடுத்தாரு. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடந்த 3 போட்டிகள்ல ஒரு பக்கம் கட்டுமானமான ஒரு ரன்களை தான் கொடுத்திருக்கிறாரு. இன்னும் வரும் காலங்கள் அவர் சிறப்புடன் விளையாடும் பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு விக்கெட் டேக்கர் ஒரு பவுலரா தான் மாறுவாரு. அதே மாதிரி ஒரு பக்கம் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்கன்னு எல்லாரும் தொடக்கத்துல கத்துனாங்க. அப்பயே கொடுத்திருந்தா ஒருவேளை இந்த இடத்துல நாம அந்த பிளே ஆஃப்க்கு போயிருப்போமோ அப்படின்ற ஒரு எண்ணம் விமர்சனம் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பிளேயர்களுக்கு பயமே கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல நடந்த மாற்றம் எல்லாமே அதிர்ச்சிகரமானது. ஒரு பக்கம் 60 ரன்னுக்கு 5 விக்கெட் விழுது. அடுத்து வர பிரேவிஸ் பயப்படாம ஒரு பக்கம் ஓங்கி ஓங்கி 6 அடிக்கிறான். அது கூட பரவாயில்ல, ஒரு ஓவருக்கு 30 ரன் அடிக்கிறான். இதெல்லாம் யாராலையுமே ஏத்துக்க முடியல. என்னடா இது, இளம் வீரர்களுக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது. 60 ரன்னுக்கு 5 விக்கெட் விழுந்துருச்சு, கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல, அடுத்து வர ஒவ்வொரு ஓவரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சிருக்கலாம்ல, எப்படி இவனால அடுத்த ஓவர்ல வந்து 6 அடிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே விமர்சனம் செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் தான் அடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே பொளந்து கட்டி இருக்கிறாங்க சிஎஸ்கேவில் ஆயுஷ் மாத்ரேவும் கான்வேவும் ஓப்பனிங். இந்த இடத்துல ரச்சின் ரவீந்திரா, திரிபாதி இவங்கெல்லாம் இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்க பவர் பிளேல ரன்களையே குவிக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் ஆடுறதுக்கே பயப்படுறாங்க. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனாலும் இவங்களால திறமையாக விளையாட முடியல. ஒரு பக்கம் ரன்கள் சேர்க்க முடியல. ஒரு பக்கம் இவர்கள்லாம் தூக்கலான்ற ஒரு முடிவுக்கே சிஎஸ்கேவினுடைய ரசிகர்களே இழந்து வந்துட்டாங்க. அப்படி இறங்கி வந்ததும் இல்லாம இந்த இடத்துல அதை நிரூபிக்கும் வகையில இப்ப இருக்கக்கூடிய இளம் வீரர்களும் அந்த மாதிரி தான் ஆடுறாங்க. ஆயுஷ் மாத்ரா போன போட்டியில 94 அடிச்சாரு. இந்த போட்டியில டக் அவுட் ஆயிட்டாரு. ஒரு பக்கம் 2 பாலுக்கு 0 ரன். 3வது பால் யார் தெரியுமா வந்தது? இப்போ தோனி அறிமுகப்படுத்தி இருக்கிறார்ல, ஊர்வில் பட்டேல், இவர் தான் வந்தாரு. வந்த உடனே என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? வந்த முத பாலே 6 அடிச்சாரு. எப்படி சூரியவன்ஷி 6 அடிச்சாரோ அதே மாதிரி இவரும் 26 வயசு தான், இவரும் 6 அடிக்கிறாரு. இதற்கான காரணமாக ஒரு பக்கம் தோனி வந்து ஏன் எல்லாரையும் உள்ள இறக்குறீங்கன்னு கேட்டதற்கு, இந்த இடத்துல நாங்க பிராக்டிஸ் மேட்ச்ல மட்டும் இவங்களோட யுக்தியை பார்த்து எங்களால டைரக்டா உள்ள எடுத்துட்டு வர முடியாது. இப்போ நாங்க பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு இழந்துட்டோம். ஆகையினால டைரக்டா இவங்களை உள்ள எடுத்துட்டு வந்து யார் யார் எந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு மன உறுதியில் இருக்கிறார்கள், அடுத்த சீசனுக்கு இவங்களை அந்த இடத்துல பொசிஷன்ல உட்கார வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தோனி அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக இவங்களெல்லாம் உள்ள இறக்கி பாக்குறாரு. ஆனா உள்ள இறக்குனது உண்மைதான். இந்த பசங்க எல்லாம் இப்போ முன்னாடி ஆடிட்டு இருக்க பசங்க மற்ற வீரர்கள் எல்லாம் தூக்குற நிலைமையில தான் இவங்க எல்லாருமே ஆடுறாங்க. ஊர்வீர் பட்டேல் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. 11 பாலுக்கு 31 ரன்கள், 4 6 ஒரு பவுண்டரி அடிச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல 6 4 6 மொயின் அலி ஓவர்ல
அதுவும் இல்லாம அவர் அவுட் ஆயிட்டு போறாரு, ஆயுஷ் மாத்திரை அவுட் ஆயிட்டு போறாரு, உடனே ஒரு 6 அடிக்கிறாரு. 281 ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்கிறாரு. இந்த மாதிரி ஆடுனா யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடுத்த சீசன்ல இவருக்கான ஒரு பொசிஷன், அதுவும் இல்லாம தோனி வேற விக்கெட் கீப்பர், அடுத்த சீசன்ல ஓய்வு பெற மாட்டாரா பெறுவாரான்ற ஒரு ட்விஸ்ட் வேற இவர் சஸ்பென்ஸா சொல்லிட்டு போயிருக்காரு. நான் விளையாடுறது 2 மாசம், இப்ப 8 மாசம் வரைக்கும் நான் சும்மா தான் இருக்கணும், அதற்கிடையில என்னுடைய உடல்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் அடுத்த சீசன்ல விளையாடுவேனா மாட்டேனான்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்காரு. அதுக்காக தான் இன்னொரு விக்கெட் கீப்பரை நாம தேர்வு செய்யணும்ன்றதுக்காக 26 வயசுல ஊர்வில் பட்டேல உள்ள எடுத்துட்டு வந்து அவரை செக் பண்றாங்க. இவர் கீப்பரும் சரியா இருப்பாரா, ஒரு பக்கம் பேட்டிங்ல தரமா இருப்பாரா, இது மாதிரி எல்லாம் செக் பண்ணிட்டு அடுத்து வர போட்டிகள் எல்லாம் அவரை கீப்பராவும் நிக்க வருகிறாங்க. ஒரு ஐடியா வந்து அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த இடத்துல ஊர்வில் பட்டேலும் 11 பாலுக்கு 31 ரன்கள். இந்த இடத்துல தேர்ட் ஓவர்ல அந்த மோயின் அலி ஓவர்லயே செகண்ட் ஓவர்லயே 5th பால்ல கான்வே அவுட் ஆயிருப்பாரு. அவருக்கும் இந்த ஆட்டி பிரகாசமா இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் 400 500 அடிச்சு ஒரு பக்கம் சிஎஸ்கே வெற்றிக்கு கோப்பை வாங்குவதற்கே காரணமாக இருந்தார். இந்த வாட்டி 94 95 கூட அடிக்கல. அப்படியேப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில அவர் மாட்டிட்டு இருக்காரு. அவருக்கு பேட்டிங்கும் சரியா வரல. ரச்சின் ரவீந்திராவுக்கும் அதே நிலைமையில தான். இப்படி எல்லாரும் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு பக்கம் கீழே இருந்தாலும் இந்த இளம் வீரர்கள் தான் இந்த இடத்துல காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு ட்விஸ்ட், அஸ்வின் அவர்கள் உள்ள வராரு. தோனி வந்து போட்டியிலே அந்த டாஸ் போடும் பொழுதே சொல்லியிருப்பாரு, இது என்னுடைய 2வது சொந்த மைதானம், இந்த இடத்துல நான் வேலை செய்யும் போது இந்த இடத்துல வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன், விளையாடி இருக்கிறேன், அதுவும் இல்லாம அதிகமான போட்டிகள் இந்த இடத்துல நேர்த்தியா விளையாடி இருக்கிறேன், இது என்னுடைய செகண்ட் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அஸ்வினுக்கும் இது ஒரு செகண்ட் ஹோம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் கொல்கத்தால தான் 100 எல்லாம் அடிச்சிருப்பாரு டெஸ்ட் போட்டிகள்ல. இந்த மாதிரி பல போட்டிகள் அசாத்தியமான ஒரு பிளே அந்த இடத்துல நடந்துறதுனால ஜடேஜாக்கு முன்னாடி அஸ்வின் எடுத்து வந்து இறக்கி ஒரு பக்கம் அடிக்க ட்ரை பண்ணுவார். 8 ரன்ல அவரும் காலி ஆகிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தா ஊர்வில் பட்டேலும் காலி, அதே மாதிரி கான்வேவும் காலி, ஆயுஷ் மாத்திரவும் காலி, ஜடேஜாவும் 17 பால்கள்ல 18 அந்த மாதிரி இருக்கும்போது நிலையில அவரும் காலியாகி இருப்பாரு. இந்த மாதிரி எல்லாருமே 5 விக்கெட் இழந்து 6 ஓவருக்குள்ள 60 ரன் அடிச்சுட்டாங்க. இருந்தாலும் 5 விக்கெட் காலி ஆயிருச்சு. அதுக்கு அடுத்த ஜோடி யாரு? பிரேவிஸும் சிவம் துபேவும். இந்த இடத்துல தான் ஒரு மாற்றம். 10 ஓவருக்கு 93 வருது. 11வது ஓவர் வைபவ் ஹரோரா வராரு. இந்த இடத்துல ஒரு 6 2 4 2 6 ஒரு 4ன்னு சொல்லிட்டு 30 ரன்கள் கண்கூடாரமான ஒரு காட்சி. இந்த இடத்துல காசு கொடுத்தவங்கலாம் ஒரு சம லைஃப் அந்த மாதிரி தான் ஒன்று இருந்தது. ஏன்னா வான வேடிக்கை அந்த மாதிரி காட்டினாரு பிரேவிஸ் அவர்கள். குட்டி ஏபிடின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரியில சொல்ற அளவுக்கு அவருடைய ஆட்டம் இருந்தது. சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தவன் சும்மா கிடையாது, நான் இப்படிதான் ஆடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இறங்கி இறங்கி அடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மாற்றம் தான், திருப்பு முனையே அந்த ஓவர் தான். அந்த 30 ரன் வந்த உடனே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சு. கடைசியா இந்த இடத்துல பிரேவிஸும் அவுட் ஆகிறாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே அவுட் ஆகாம பொறுமை காக்குறாரு. இந்த சிஎஸ்கேவினுடைய மொத்த போட்டிகளும் 12 போட்டிகள்ல 9 போட்டிகள் தோல்வி, 3 போட்டிகள் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த மொத்த போட்டிகள்லுமே பொறுமை காத்தவர் ஒரு பக்கம் சிவம் துபே மட்டும்தான். 6 சாமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 6 மட்டும்தான் அடிக்கக்கூடியவர். அப்பேற்பட்டவர் இந்த டாப் ஆர்டர் எதுவுமே சரியில்லைன்ற ஒரே காரணத்துக்காக அவரை பொறுமையா டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி ஆட வச்சுட்டாங்க. இந்த இடத்துல பிரேவிஸ் அடிக்கிறாரு, சிவம் துபே பொறுமை காக்குறாரு. சுனில் நரேனா அட்டாக்ல எடுத்துட்டு வராங்க 11வது ஓவருக்கு அப்புறமா. அப்படி எடுத்துட்டு வந்த உடனே அவருடைய ஓவர்ல பொறுமை காத்து ஆடியது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவம் துபே தான். சரி, தோனியும் சிவம் துபேவும் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. 5 ஓவருக்கு 40 அடிக்கணும், 3 ஓவருக்கு 22 வந்துருச்சு. கடைசியா வைபவ் ஹரோரா வந்து 19வது ஓவர் போடுறாரு, 10 ரன் அடிச்சாச்சு. இந்த இடத்துல 8 ரன் மட்டும் தான் அடிக்கணும். அந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு ஹிட்டிங் 6. அந்த 6 மூலமாக வெற்றி நமக்கானதுன்னு சொல்லிட்டு, அதுவும் தோனி மூலமாக நமக்கானது தான் இங்க மிகப்பெரிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் பாலே ரசல் போடுறாரு, அந்த பால் 6 போயிட்டு விழுது. அடுத்த பால் டாட் வச்சு தேர்ட் பால்ல ஒரு சிங்கிள் அடிச்சு கம்போஜ் இந்த பக்கமா வந்து ஒரு பவுண்டரி அடிச்சு வெற்றி இலக்க வந்து சிஎஸ்கே கொண்டாடுவது. இந்த வெற்றியின் மூலமாக நாம அணியை இன்னும் நன்றாக கட்டமைக்க வேண்டுமே தவிர இதுக்கு பிளே ஆஃப் போக முடியாது. நம்முடைய வீரர்கள் சரியா இருக்கிறாங்களா அடுத்த சீசனுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப உத்வேகமாக தோனி வந்து இந்த இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு வீரரை நம்ம கட்டமைக்கணும். ஃபிளமிங் கூட சொல்லியிருக்கிறாரு, அண்டர் 19ல எதிர்த்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்துல இருந்து நிறைய வீரர்கள் வந்தாலும் இந்த ஆயுஷ் மாத்ரே, சூரியவன்ஷி இந்த மாதிரி பிளேயர்கள்லாம் பார்க்கும் பொழுது பயமா இருக்குது. இவங்களுக்கு எதிரில் எப்படி அவங்க எல்லாம் விளையாட போறாங்க, இவனுங்க சும்மாவே அடிக்கிறானுங்க, போடுற பாலெல்லாம் 6 அடிச்சா இப்படி அவங்க எல்லாம் தாக்கு பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபிளமிங் அவர்கள் கூட ஒரு அறிக்கையை விட்டிருந்தாரு. அது உண்மைதான். இவங்க எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க, 6 மட்டும்தான் இலக்காவே வச்சுட்டு விளையாடுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த இளம் வீரர்களுடைய பொசிஷன் அடுத்தடுத்து வர ஐபிஎல்ல இன்னும் 15 வயசு 16 வயசு பசங்கள்லாம் உள்ள வந்து எல்லாருமே 6 அடிச்சா அப்ப பவுலருடைய நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. சரி, அடுத்து வர போட்டிகள்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.